நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 42 சங்கீதத்திலே 8வது வசனம். கர்த்தர் பகல் காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என்று சொல்கிறார். கிருபையை கர்த்தர் நமக்காக கட்டளையிடுகிறாராம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்காக பகற்காலத்திலே கட்டளையிடுகிற கிருபைகளை குறித்து நாம் பார்க்கிற பொழுது சங்கீதம் 133 சங்கீதம் 3வது வசனத்தில் கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவனை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரவு முழுவதுமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய நாளை பகற்காலத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஜீவனை நமக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக 71 சங்கீதத்திலே 3வது வசனம், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ஜீவனை கூட்டி கொடுத்த கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்களிலிருந்தும் விபத்து ஆபத்துகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதும் ரட்சிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பகற்காலத்திலே கர்த்தர் ரட்சிப்பை விடுதலையை நமக்கு கட்டளையிடுகிறாராம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 68 சங்கீதத்திலே 28 வசனம், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பகல் காலம் முழுவதுமாக நாம் பணி செய்வதற்கு, நம்முடைய வேலைகளை செய்வதற்கு தேவன் நமக்கு பலத்தை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான பலனை கொடுத்து நாம் உழைப்பதற்கும் பிழைப்பதற்கும் ஏற்ற சத்துவத்தை வல்லமை ஆண்டவர் கூட்டி கொடுத்து வாய்ப்புகளை தந்து வழிநடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 133 சங்கீதத்திலே 3வது வசனம் மறுபடியும் நாம் பார்ப்போமானால், கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, பகற்காலத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்வாதாரத்தின் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆகவே கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் என்று சொன்னால் இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். ஜீவனை கொடுக்கிறார், ரட்சிப்பை அருளுகிறார், பலனை தருகிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே பகல் காலம் முழுவதும் கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் பகல் முழுவதும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ராக்காலத்திலே அவரை பாடி துதித்து நன்றியோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். யோபு சொல்லுகிறார் 35 அதிகாரத்திலே 11 வசனத்திலே, என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய என் இரட்சகராகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் என்று சொல்லுகிறார். என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் என்று சொல்லி யோபுவிலே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பகலிலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இரவு நேரத்திலே நாம் உறங்கச் செல்வதற்கு முன்பதாக கர்த்தரை துதித்து பாடி அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு நாம் மகிமை ஏறெடுப்போமானால் பகற்காலத்திலே கர்த்தர் கிருபையை கூட்டி கொடுக்கிறது போல ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அவருடைய கிருபையுள்ள ஆசீர்வாதங்களை நமக்கு கூட்டி தருவார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட சங்கீதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் பெறுகிற எல்லா நன்மைகளுக்கு பதிலாக உம்மை நாங்கள் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், நன்றி பலியை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அவ்விதமான வாழ்க்கை நாங்கள் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர்தாமே இந்த நாளிலும் இந்த பகற்காலம் முழுவதுமாக ஆண்டவர் தம்முடைய கிருபை நமக்கு கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவரை துதித்துக் கொண்டிருப்போம். ஆமென்.